செத்த படத்துக்கு நாங்க வாத்தி பண்ணிக்கிட்டு யார போய் சப்பளம் கேக்குறது என்ன பாக்கெட்ல இருக்குது அதையாவது எடுத்து அடமானத்துல வச்சா எங்களுக்கு எதை கொடுங்கப்பா என்னப்பா கொடிதான் மாதிரி கொடி கொடியா அண்ணா கொடி அண்ணா என்னண்ணா பாக்குற காதல வச்சு பாப்பையே காதல ஏய் ஓமே டாக்டர் எடுத்து பாக்கலாம் நல்லா பார்த்து பார்க்கலாம் டாக்டர் உயிர் இருக்குதா இல்லையா பாரு ஆறு பண்ணாடி ஒரே இல்லையா எங்கேயுமே உயிர் இல்ல கால்ல இருக்குமா இல்ல சரி வரது வர இரு கொஞ்சம் உயிர் இருக்குது கொஞ்சம் உயிர் இருக்குது ஏப்பா விரைச்சு போயிர போகுதுப்பா நீங்க மண் போடலாம் ஒரு போடு அப்படி பிடிச்சத அப்படி உட்கார வச்சுட்டா இருக்க முடியும் ஏன் இழுத்து விட்டுருன்னு பாட்டு பட்டுனேன் போடு மசாலா ஏற இங்க பாரு போட்டாச்சு ஏய் இதெல்லாம் செத்ததான் இதுக்கு மேல போன உயிர் திருப்பி வர போறது இல்ல இப்ப தகவல் சொல்லணும் ஆமா எங்க சொல்லணும் என்ன செலவு காசு இருக்குதான்னு பாருங்க தகவல் சொல்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுதான் செலவு காசு கேட்கணும் அப்ப முன்ன காசு இருந்தா தான் நம்ம பாக்கெட்ல வச்சு நம்ம போக முடியும் பஸ்ல எவ்வளவே காசு வசூல் பண்ணனா அத ஓட்டி வச்சிருப்போம் போய் ஏப்பா ஓய் என்னப்பா அவ்வளவு காசு வாங்கினா ஒரு பாக்கெட்ல 10 போய் எல்லாம் போடுச்சு ஏய் போடா போட்டு விடு 15 பேர் வந்தோம் 15 பேர்ல ஒரு ஆள் போச்சு 2500 ரூபாய் மிச்சம் நமக்கு மீதி இல்லைங்க இன்னைக்கு எக்காரத்து கொண்டு நமக்கு இன்னும் ஒரு 10-300 ரூபாய் சேர்ந்து வருவோம் சரி இன்னும் ஆளுக்கு 100 ரூபாய் சேர்ந்து வரும் அந்த 100 கூட போதும் இருந்தாலும் நடந்தே போய் அப்படி வீட்டுல வந்து தகவல் சொல்லணும் நீ யார்கிட்ட போற நானு பையன் பார்த்தா ஜெகபாத்தாங்கறான் நீங்க பாத்துக்கிட்ட போய் சொல்லி போறேன் நானு நீ போற ஆமா விளைஞ்சே நானு கோமாளி பொண்டாட்டிக்கிட்ட நான் போறேன் ஒரு வாரமா அடிக்கடி வரான் என்ன தேடிட்டு கூத்து போன் பண்ண மாட்டேங்கிறாப்பா இவனோட எண்ணம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன் சைச்சா என் கூட்டுக்காரி அடிக்கடி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறா யாருக்கிட்ட போற ஏய் நீ செத்து போயிட்டா அர்த்தத்தோட மலக்கணும் சரி வரக்குள்ள 15 பேர் வந்தோம் சரி போகக்குள்ள 14 பேர் தான் போவோம் ஆமா வாமாடி செத்து போயிட்டோம் அவன் சம்பளம் 2500 ஆமா ஆளுக்கு 100 ரூபாய் சேர்ந்து வரும் அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல யாரு உங்களுக்கு செத்து போனாக்க அப்ப நாங்க நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டே கத்தனா மட்டும் நீ உயிர் வந்துட போதும் அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க பாட்டி கிட்ட எல்லாம் நான் போறேன்னு சொல்லல உங்க பாட்டி கிட்ட போய் நான் தகவல் சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்க பேராண்டி ஆடிக்கிட்டு கூட செத்து போயிட்டான் ஓட்டமேட்டில் காலியா போய் ஆடிக்கிட்டு செத்துட்டான் கல்கரை மயக்க போட்டு செத்து போயிட்டான் சரி சொல்லி நாங்க சேதி சொல்லிவிட்டா அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் அவங்க பாட்டு சொல்லிவிடும் அவன் என்ன பொட்டாட்டிட்டு போறோம் இருக்குது இரு
அது என்ன காரணம்னா உன் பொண்டாட்டி வந்து என் கூட பிறந்த தங்கச்சி. அது தெரியாது. அதனால நீ செத்து போனா பிறந்தது கோடி நான் அங்க எடுத்துட்டு வரணும். ஆமா. பைத்தியக்காரத்தனமா பேசுறேன். ஒரு பாப்பா பிள்ளை வந்தால வருமா? உடனே வந்து கொண்டு இருக்கோம். அண்ணா அந்த பிள்ளை அழகா இருக்கிற எனக்கு பிடிச்சிருக்குது. ஆமா. அந்த பிள்ளை யாரோ வீட்டுக்காரர் தானே செய்வாங்க. பக்கத்து வீட்டு தானே. எல்லாம் ஏன்னா பைத்தியமாட்ட பேசுற. பிள்ளை வர சொல்றியா? சீக்கிரம் வர சொல்றேன். என்ன குடிக்கிற? ஒண்ணு நான் ஒரு சோதா குடி. எங்கங்க? கடைக்கு காலையில போய் பேக்கரிக்கு போலாம். போட்டு போட்டியா? கத்திரிக்காய் காம்பளைக்கு காத்தால பல்லழகி ஒரு அழகான பெண்களை பார்த்தா அழகான ஒரு காதல் பாடி பாடி ரசிக்கணும். அருமையா பாடுவோமா? நீ பெரிய பாடகனா? குற்றத்தில கோவில கட்டி கும்பா அல்லமா கொண்டு எடுத்து குற்றத்தில கோவில கட்டி கும்பா அல்லமா கொண்டு எடுத்து கொஞ்சங்களை போல வந்த அஞ்சலே கொஞ்சங்களை போல வந்த அஞ்சலே உன்னை நான் குட்டிய வைத்து குட்ட போறேன் அப்படியே அனத்தா எடுத்தா ஆலமர திடீர்னு சைதாடா கொட்ட பல்லடே வாடங்க விதவிதமா கோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி ஏக்காமல வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி
தூக்கு போடணும்னா தூக்கு போட்டு செத்தா வலிக்கும். சாவு ஏய், மண்ணு குடிச்சாவு. என்ன செத்தா வலிக்கும். வேலை குடிச்சாவு தங்கவேல் கொடி தின்னுபிடு. அவன் எனக்கு மட்டும் செத்து போயிடுவானே. தங்கவேல் கொட்டி கொடுப்பான். குடுக்க சொல்லி தந்துறேன். அண்ணா நீங்க நிஜமாலுமே ஒரு பெரிய புலவன் தான் போல தெரிகிறது. இருந்தாலும் இதெல்லாம் பேசுவதற்கு இது காலதாமதம் இல்ல. நேரமும் காலமும் கடந்து கொண்டே போகிறது. அதனால எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சீர்சபை முன்பதாக அச்சுமே தங்கி பெரியோர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமதரமை தாய்குலங்கள் சுக்மா சபா வேதம் வேதம் என்று சொல்லப்படார் என்ற 4 வரணத்தார்கள் அவர்களை போல சூழ்ந்து காட்சி அளிக்கிறார்களே, என்ன காரணம், எதற்காகன்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? அதாவது காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு இந்த சாமி நெருமண தூக்குவாங்கல்ல, அவங்க எல்லாம் அதாவது கொத்தாளிகள் கொத்துக்காரரு அவங்க எல்லாம் அனைவரும் சேர்ந்து இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து முக்கணிவர்களோடு அப்பளம் முப்பளத்தோடு முதலித்து இன்று தெய்வீக சபை அமைத்து திருமொழி ஏற்றிருக்கிறாங்க. அன்னவரோட குடும்பம் எப்படி இருக்கணும்? அருக போல் வேறுண்டி அள்ளிலை போல் தலைதளைத்து மூங்கல் போல் 300 கிளைகளைத்து ஏறு போன பக்கெல்லாம் பேர் போய் பக்க சம்பத்து மன சம்பத்து தன சம்பத்து தானிய சம்பத்து 16 செல்வங்களையும் பெற்று நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வத்தோடு அவர்களோட குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளை எல்லாம் எப்பொழுதும் வாழ வைக்கும் தெய்வம் ஊர் அதான் ரசிக பொதுமக்கள் அவங்களோட குடும்பங்களும் நமக்காக வாரி வாரி நன்கொடை செய்திருக்கிறாங்க. என் உடன் பிறந்த சகோதரர்களும் என் தாய் தந்தைமார்களும் அவருடைய குடும்பங்களும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி எலுமிச்சங்கனிக்கு எதிர்கன் இல்லாம மார்கண்டனை போல 16 ஆயுள் வெட்டு சிரஞ்சீவியாக வாழும் என் அம்மனாகி அதாவது கருமாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். இன்று வைக்கப்பட்ட நாடகமோ சேமன் சரித்திரம், ஒரு அதாவது செம்படவர் புராணம். இப்பேற்பட்ட நாடகத்தை மகாபாரதம் ராமாயணம் கிடையாது, செம்படவர் புராணம். ஒரு வாழ்வில நடந்த முடிந்த ஒரு கதை, நடந்த கதை. அதனால விழுப்புரம் அருகாமையில் உள்ள செஞ்சின்னு சொல்லக்கூடிய செஞ்சி நகரத்துல உண்மையால நடந்த ஒரு கதையை நம்மளால் முடிந்தவரை அதாவது ஈண்டவரை ஏட்டில் உள்ளதை நம்ம நாட்டுக்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய நடத்தக்கூடிய நாடகத்தில் ஏதாவது குறை இருந்தாலும் தங்கள் வயிற்றில பிறந்த ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அது போல நாங்களும் உங்களுடைய பிள்ளைதான் என்று எங்களையும் மனம் பொறுத்து மன்னித்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்று என்னால என்ன நடக்க இருக்கிறது நான் ஒன்னுடாம சொல்லுவேன். நீ செவியனும் காதால் அமுதித்துக் கொண்டு பின்னோக்கி வர வேண்டும். எக்கச்சக்கம் ஏடா கூட விட்டி வார்த்தைகளை கொட்டி இழந்து காலத்தை கடக்க வேண்டாம். ஆமாம்மா, நான் யாத்திரிக்குமா
தாதிமார்களா உங்க பேரை சொல்லுமா. வானத்தில் ஆயிரம் நட்சத்திரங்கள்லாம் பூத்து குலுங்கினாலும் ஒரு நிலவுக்கு ஈடாக முடியும். ஆகாதுமா. அது போல அந்தரங்க மாதர் மச்ச சுந்தரமாக வாழ்ந்த நான் மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயரோ தேவி பொம்மை கல்யாணி என்று தெரிவிக்கலாம். தேவி பொம்மை கல்யாணி. ஆமாடி. அப்படி தேவி பொம்மை கல்யாணியாக இருந்தாலும் இந்த தேவி பொம்மை கல்யாணி உன்னை பெற்ற தெய்வங்கள் யாரு? நான் யாருக்கு மகளாக? தாய் தந்தை யாரு? இந்த பூவுலகில் என்னை யாரு அறிமுகம் செய்து வைத்தார்? உலகிலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது ஒரு தாய் தந்தை வேண்டும். அப்படி உன்னை ஈன்ற தெய்வங்கள் யாரு? அம்மா என்ன முந்தி தவங்கிடந்து தேவி பொம்மை கல்யாணி ஈன்ற தெய்வம் யாரு? யாருக்கு மகளாக பிறந்தேன்? அம்மம்மா என்னுடைய தாய் வளையாபதி, என் தந்தையார் வளையா மன்னன். நாங்களோ செம்படவர் குலத்தை சேர்ந்தவங்க. வளையாபதி வளையா மன்னன், வளையாபதி. ஆமா. நீங்களும் செம்படவர் குலமாமா? ஆமாடி. என்றால் அப்படி இருவருக்கும் நான் நாளைக்கு ஒரு கொலை போல தாய்க்கு தலைவலையாக நான் ஒரே மகளாக பிறந்து 16 வயது காலங்கள் முடிந்து நான் கன்னி பருவத்தை விட்டு நான் மங்கை பருவம் அடைந்தேன். போட்டாங்களாமா? என்னது செனவூசி? ஆமாமா. ஒரு கருப்பான கண்ணுக்குட்டி 5000 வாங்கி 1.5 வருஷமா வளர்த்தோம். 1.5 வருஷமா நல்லா பில்லு தெளிச்சு தண்ணி குடிச்சிட்டு ஒழுங்கா அந்த கண்ணுக்குட்டி ஏது தண்ணி காமி குடிச்சிட்டு போறேன். 2 காலம் தூக்கி தோல்மால் போட்டு அப்படியே அடிச்சுத. உடனே அடிச்சு மாட்டாட்டு போன வந்த அப்படி வாழை தூக்கி கையை உள்ள விட்டான். கோமாளி இது பருவத்துல சரியான பருவத்துல இருக்குது. அப்படி 2 பூச்சி மாட்டுக்குதான் கை விட்டாங்க. பருவத்து வந்துச்சுல்ல கண்டுகுட்டி பருவத்து வந்துச்சுன்னு சொல்லி 3 ஊத்தி 2 போட்டோம். மாட்டு கண்டு குட்டிக்கு நல்லா புள்ளி தகுதி தண்ணி குடிக்குது. பருவத்துக்கு வந்துட்டு சொன்னியாமா என்ன நடந்தது? என்னையும் அப்படி கை விட்டுருப்பாங்க. கை விட்டா அதை தோரை கழிச்சு அம்மம்மா 16 வயது காலங்கள் முடிந்து நான் புதர்ச்சி தன்மை அடைந்தேன். அப்படி இல்லையம்மா, அடியே நான் மாதவிடாய் ஆகிவிட்டேன். மாதவிடாயா? ஆமாடி. என்னவா ஒரு கருமன்னு தெரியல. உன் மனைவி 6 நாட்கள் அதாவது வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருக்கிறாங்கல்ல, அது போல நானும் புதர்ச்சி தன்மை அடைந்து விட்டேன். ஆமாம்மா 16 வயது காலம் முடிந்தாலும் 16 வயது வரை ஒரு தாய் தந்தைகளுடைய கடமை ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து வாலிபம் செய்து உங்களை பாடசாலை சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒரு கண்ணை இமை காப்பது போல அந்த குழந்தையை பாவிப்பது தாய் தந்தைகளோட கடமை. 16 வயது முடிந்த பிறகு கை நிறைய பொன்பொருள் திருவை விட்டாலும் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை சொல்லி பார்க்கலாம். அம்மா ஒரு 16 வயசு நெறிஞ்ச பெண்ணுக்கு நகை நப்பு தோடு மூக்குத்தி காலி செய்து ஒரு வேளை சோறு கூட வந்துருவா. 16 வயசு நெறிந்த பெண்ணுக்கு என்னடா மனுஷன் அப்படியே போய் சொல்லுவாங்க. காலையில அப்படி கோழி வாங்கி குத்தி விட்டு போயிருந்தா ஒரு பெண்ணுக்கு அது மட்டும் தான் முக்கியமாடா. வீட்டு பொம்பளைங்க மாதிரி என்ன நினைக்காது, நான் கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. 16 வயது முடிந்த பிறகு கண்ணுக்கேற்ற கணவன் தேவை, மனதுக்கேற்ற மணவாளன் தேவை. அப்படி இருந்தாலும் எனக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகிவிட்டதா.
திருமணம் முடித்த உன் கணவன் யாரு? நான் யாரை கல்யாணம் செய்தேன்? அது என்னாட்டு சாதாரண மனிதனா கேமரா இருக்கிறாள் நானாக கூடி மன்னனா யாரமா உன் கணவன்? அம்மா நான் செஞ்சு கோட்டையிலே செஞ்சிக்கோட்டை ஆளக்கூடிய ஆமா ஒரு கணவன் வந்து உடைய பேரை மனைவி சொல்லக்கூடாது. அப்படியேம்மா கற்புடைய பெண்கள் கணவன் பேரை சொன்னா மாலையிட்ட மணவாளனுக்கு ஆயுள் குறைஞ்சிருமா? என் பொண்டாட்டி நீ ஒண்ணுமா? அப்படிதானா? என் பொண்டாட்டி உன்னையும் ஒரே தராசில் நிறுத்தலாம். உயிரா போனாலும் என் பேரை யார் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கூட போட்டு போட்டு கோமாளி யாரும் எங்கன்னு எங்க காரணம் கேளு போன் அட்டன் பண்ணு சொல்லுவா. அந்த தள்ளவார் எந்த சத்து கடையில் குடிச்சு போடுறானா அவனை பத்தி யாராவது போன் பண்ணீங்களா சீவிலே அனுப்பும்பா. யாரும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லப்பா. யாரும் சொல்ல மாட்டான். சரி உன் பொண்டாடி தான் அப்படி ராணி அம்மா எப்படி கேளு. எப்படியா இருந்தாலும் என் கணவர் பேரை நான் சொல்லத்தான் ஆக வேண்டும். சொல்லணும்னா எப்படிமா ஜனங்களுக்கு தெரியும்? நான் எப்படிமா தெரிஞ்சுக்குவேன்? திருமணம் முடித்து இல்லற வாழ்வில ஒரு கணவன் மனைவி சுகத்தோட வாழணும்னா முத என்ன தேவை? ஓ திருமணம் முடிச்சு இல்லற வாழ்க்கையில கணவன் மணி வாழணும்னா என்ன தேவைங்க? கருத்தா பொழைக்கணும். கருத்தா பொழைச்சாதான் குடும்பம் கடிச்சு வரணும் போவோம். அதில் இருக்கும் கருத்தை எடுத்துக்கா. கருத்தை எடுத்துக்கிறேன். ஆத்துக்கு சென்று மீன் பிடிக்க என்ன தேவை? வலை. அந்த வலை எடுத்துக்கோ. அந்த இரண்டையும் சேர்த்தினால் என் கணவருடைய பெயர் நாமங்கள் பொருந்தும். குடும்பம் பொழைக்கணும்னா கருத்தா பொழைக்கணும். ஆத்துக்கு மீன் பிடிக்க போனா வலை தேவை. கருத்தா வலை. கருத்தா வலை. கருத்தா வலைனாமா? ஆமாடி. எப்படி மறைமுகமா சொல்லுச்சு? செஞ்சிமா நகரத்தை ஆளக்கூடிய மன்னன் கருத்தா வலையினை கல்யாணம் செய்து அம்மம்மா நான் 2 குழந்தைக்கு தாய். 2 குழந்தைக்கு தாயா? ஆமாடி. இந்த அளவுக்கு சத்தியமா இருக்குது. 2 குழந்தைக்கு தாயாமா? என்ன பாக்குறேன்? 3 குழந்தையா இருந்தா 3 கோடுக்கும். 4 குழந்தையா இருந்தா 4 கோடுக்கும். வயசுல நிறைய கோடுக்கும். 2 குழந்தையா இருந்தா 2 கோடுக்கும். எப்படி நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? முந்தி பிறந்தான 2ம் எனக்கு ஆண் குழந்தை. என் மூத்த மகனுக்கு 5 வயது. அவன் எந்த ஒரு அதாவது சொல் புத்தி கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். அதாவது முந்தி பிறந்தான் அரசு கொண்ட ராமன். எனக்கு 2வது குழந்தை பிறந்து இன்னையோட சரியா 7 நாள் தான். பச்சை உடம்புக்காரினா அரச கொண்டராமன் அன்னைக்கு நான் வந்து அடி எடுத்து வச்சேன்னா அவங்க எல்லாம் தின்னு போட்டு உள்ள போனேன். 3 நட்சத்திரத்துல பிறந்தா வந்து காலை வச்சது மாமனார் மாமி எல்லாம் போயிட்டாங்க. மூத்த குழந்தைக்கு 5 வருட காலம். 2வது குழந்தை என்ன குழந்தை 7 நாள் குழந்தை பிறந்து எனக்கு அதாவது கடைசியா பிறந்த மகன் 7 நாள் குழந்தை. குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஆகுதுங்கிறிய
இப்படி வந்து இந்த பனியில இப்படி ரோட்ல வந்து நடு ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கிறியா உங்களுக்கு ஏதாச்சும் ஆறுக்குள்ள பதில் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பெற்றவங்க ஒரு மாதத்துக்கு எப்படி தெரியுமா பத்தியமா இருக்கணும். எனக்கு 2வது குழந்தை பிறந்து நீயோட 7 நாள் தான் அதனால எப்படி குழந்தை பிறந்தா விரதம் இருக்கணுமா? ஒரு குழந்தை பிறந்தா ஒரு மாசம் பத்தியமா இருந்தா தாண்டி குண்டை மதிக்கிறதுக்கு இல்ல குழந்தைக்கும் நல்லது உனக்கும் நல்லது. ஆனா சட்டாளி பாவி இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல. மாதிரி சரி குழந்தை பிறந்தது என்ன குடிக்கிற தண்ணி தாவத்துக்கு சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். ஓடி 6 கொட்டை சுடு தண்ணி குடிப்பா. ஜனடாபுரம் போய் பெரிய படியை வாங்கியாந்து 2 குடம் தண்ணி ஊத்தி அது வெளியே போய் படியில வெச்சு மட்டும் குடிடி. பணியில சண்டையில ஒரு புது பானை வாங்கிட்டு வச்சு அதை மொண்டு குடிக்கிட்டா ஊத்தி வச்சு மட்டும் குடி. சுடு தண்ணி குடிச்சா பையனுக்கு சூடு பிடிச்சிட்டு மொத்த கூட மாட்டான். ஐயோ இத தெரியாம இத்தனை நாள சுடு தண்ணி குடிச்சு நான் சொல்றது கேளு. ஆமா பையனுக்கு என்ன தண்ணி ஊத்துற? சுடு தண்ணி தான். ஓடி முட்டாள் பிடிச்சவள அந்த பானை நிறைய தண்ணி ஊத்துறன்னு சொன்னல அது குழந்தை கால் விட்டு முடிக்க பச்சை தண்ணியில. ஆடா வீட்டுல போன முழுக குழந்தை தலைகள்ல வச்சு முழுக்க எடுத்தா செத்து போயிடாது. குழந்தை பிறந்தது 7 நாள் கழிச்சு கறி கொடுக்க சொல்லி இருப்பாங்க. என்ன கறி சாப்பிடுற? வெள்ளாட்டு கறி தான் கொடுத்தாங்க. அது நான் சாப்பிடல. எந்த மண்டை கூதி சொன்னாங்க 2 கிலோ பன்னிக்கறி 1/2 கிலோ பச்சை மிளகா போட்டு வந்து வரிச்சு எடுத்துடு. ஆமா கீரையில என்ன கீரை சாப்பிடுற? என்ன கீரை அதெல்லாம் கொடுக்கலையா எனக்கு? சிறுகீரை முளை தக்காளி கீரை தின்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் திங்காத. அதெல்லாம் வந்து ஒண்ணும் பையனுக்கு பால் ஊறாது. போவோம் அவத்திக்கீரை வாங்கிட்டு வந்து தின்னு. கிழங்கு வகையில என்ன சாப்பிடணும்? கிழங்கு வகையில சக்கரவள்ளிகளும் குச்சிகளும் வேவிச்சு ஒரு தேவச்சை வேவிச்சு இங்கே தின்னு யாரும் கொடுக்காத. இவ்வளவு அறிவா பேசுறியா? இங்க வா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏண்டா 10 பிள்ளை பெத்தவளுக்கு தலசம் பிள்ளைக்காரி வைத்தியம் சொன்ன மாதிரி இவன் சொல்றதெல்லாம் கேட்டா ஊடு உருப்படி ஆகுமா? என்ன பெத்த பையா ஒரு மாசத்துக்கு இப்படி எல்லாம் காலை விரிச்சிட்டு திங்க கூடாது. காத்து பூந்துக்கு ஒரு புது குசுவா வரும். குடிச்சாங்களே என்னோட சரி போனாலும் பாக்கட்டும். அந்த பக்கம் 2 குழந்தைக்கு தாயாக இருந்தாலும் எனக்கு 2வது குழந்தை பிறந்த நாள் முதலா அரண்மனையில என்னை பார்த்துக்க வேற யாருமே கிடையாது. அதனால என் கணவர் என்னையும் என் குழந்தையும் பார்த்து கொண்டு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம அரண்மனையில் இருக்கிறாங்க. இப்படியே இருந்தா என் குழந்தைங்களை 2 எப்படி வளர்த்தி வாலிபு செய்ய முடியும்? அதனால என் கணவரை சந்தித்து அவரிடத்தில் நான் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும். அது மட்டுமல்ல என்னுடைய மூத்த மகன் எங்கேயாவது விளையாடி கொண்டிருப்பான். வீட்டின் வழியாக உன் தாய் அழைத்ததாக என் மகன் அரசு கொண்டாம நினைத்துவா. நான் இருவரும் சேர்ந்து என் கணவரை சந்திக்கணும். பையன் அங்கேயும் கூட்டிட்டு தெரிஞ்சுப்படாத. நான் கூட்டு வரமா அவனுக்கு நல்லது கட்டது சொல்லி கூட்டாரு. அந்த பையனை எங்கிட்ட கூட அவன் எப்படி நல்ல பணத்தை கொண்டாடுவான். தாய் பொம்மை கல்யாணி தந்தையார் தந்தை கர்த்தாவளையே 2 பேர் சேர்ந்து மூத்த மகனாகப்பட்ட அரசு குண்டராமன் அழைக்க அரசு கொண்ட ராமன் அப்படியல்ல அரசு கொண்ட ராமன் சபைக்கு வருவதற்காக
பொறி மூட்டை நெல்லு மூட்டை கொள்ளு மூட்டை பச்சை மூட்டை எல்லாம் தான் தூக்கணும். கோபாலியா போட்டா வெடி வெடி வாங்கித்தான் ஏப்பா டீ குடிப்பா. ஆள் தான் வளர்றான். அது வளரலையோ இல்ல அதுதான் வளர்ந்தது. ஆள் இப்படி தப்பே வளர்றான். ஆள் வளர்ந்து போயிட்டான். ரெண்டு அது வளர்ந்ததுனால தான் நான் 4 அடியில் நின்று போயிட்டேன். நீ வாங்க வாங்க செத்து போயிடும். போடு 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 வாயால கொண்டு போய் சோறு புளி ஏறி போடு. போட்டு 3000 என மட்டும் 3 கட்டிக்கால் போற 2 கிலோ சக்கரை 1 லிட்டர் டீ ஊத்தி 10 வை பாரு குப்புன்னு எரியும். பணம் ஏறி போறானாடு நல்லா இருக்குதா? இல்ல இல்ல இன்னைக்கு இதெல்லாம் கூட தேவையில்ல. 8000 கொண்டாந்து கொடுத்தா கேஷ் கொண்டாந்து அவனே ஏத்தி ஊத்திட்டு போயிடலாம். 13000 இல்ல பைக்குல யாருங்க? நான் இங்க அமைச்சர் அணிவழகா ஏன் மந்திரிகளே? மந்திரி நான் தாங்க. ஏன் சேனாதிபதிகளே? நான் தாங்க. ஐயா அம்மா இது 3வது வருஷம் கோமாளி வச்சு ஆடுறேன். இது 3வது வருஷம் ஆடிட்டு இருக்கு. உங்க தயவால என்ன யார் யார் கை தொட்டு அடிக்கிறாங்களா அவங்க காலையில் சட்டப்புறம் போகக்குள்ள ஆள் அடையாளம் பார்த்துக்கதா போகணும். அப்படி போய்தா அப்படிதான் அம்மா ஐயே சண்டை போடுங்க அடையாளம் பார்த்துக்க. அடுத்த வருஷம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி உன் கோயில் முன்னாடி ஏங்காய் 2 கல்லு வச்சு உடைக்கிறேன். செத்து போயிருவேன். ஏன்னா என்னாச்சு? உங்காய உடைச்சா நல்லா இருப்பியா? ஏங்காய் ஏங்காய் இப்ப யாரு கை கல்ற மொண்டியா போகணுங்க? உனக்கு ஜாப்பு கொடுத்தனா பாச்சாலி பாவம் செஞ்சு நல்ல பையன் அரியா பையன் ஒரே அடியா பவானி பக்கம் வந்து கூத்துக்குறோம். நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் செஞ்சு 2 பசங்களா பெத்து இன்னும் 100 கூத்து அதாவது 50 கூத்து 100 ஆடணும். 100 200 ஆடி 10 ரூபா சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். அட்டை விடாக்குது மெத்த வீடு கட்டணும். அடையாளம் பார்த்து ஜமி என்ன பத்தி நீ இப்ப பெருமையா தானே பேசுறேன். என்ன பத்தி நீ பெருமையா பேசுறது தப்பு இல்ல. ஆனா உட்கார்ந்து இருக்கிற மக்கள் ஏன்டா சிரிக்கிறாங்க தெரியலையே. அவனே தான் அப்ப கை கால் மொண்டிய போகணும். ஏன்னா கோமலி என்ன வாங்க காலையில வந்து உங்க வீட்டுல ஒண்ணு கூப்பிட்டுல வளங்க. எப்பயுமே ஆயா கட்டுக்கு செத்தால காரம் குறையாது. என்ன கோமாளி என்ன காலையில வந்து உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு வாங்க நம்ம வாத்தியார் கூத்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு வந்து நீ தான் முன்ன கூப்பிட்டேன். எந்திரிச்சு முகத்துல முடிச்சிய ஏன்னா சாவர வரையிலும் எங்க கூத்து வாங்கினானா நான் தான் வருவேன். சரி
போன் காசுனா போன் பண்ணு. சரி. இல்ல மிஸ்டு கால் கொடு. அது இல்லையா மெசேஜ் அனுப்பு. என் வீட்டு பக்கம் நீயோட வந்துடாத. ஏன்னா என்னாச்சு? வந்ததுல இருந்து ஒரு ராசினா ராசி நான் வந்த ராசி. அத்தான் ஆமா. நானும் ஆயாவோட சொல்றேன். என்னன்னு? ஒரே அடியா எங்க சமுத்திரத்துல இருந்து வரைய ஒரு 50 பஸ்ஸில் ஒதுக்கி ஒட்டு கூட அடிக்க கூடாது. எந்த சமுத்திரம்? ஏன் எந்த சமுத்திரம்? மலை சமுத்திரம். ஓ எல்லாம் ஒரு மனுஷன். அண்ணா 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 வாடா. இல்ல உனக்கு ஆகாது. ஆகாதுன்னா ஆகாது. அப்படியெல்லாம் சொல்லாத. வாழ வைக்கக்கூடிய தெய்வம் சொல்ல வச்சிர. இதுப்பா அவன் ஒரு ஆளு, அவன் ஒரு மனுஷன் சொல்லி அவங்கிட்ட வந்து பேசுறியே. நீங்க 2 பேரும் பேசுறதுக்கா, நீங்க 2 பேரும் நியாயம் பேசுறதுக்கு நான் வேஷம் போட்டு வெளியே வந்தனா மன்னித்துக் கொள்ளுங்கள். வரமாட்டி. வா நில்லு நேரா. இல்லைங்க வேண்டாம். அன்னைக்கு இதுலயே அடிச்சு நாசமா போனேன். அந்த வழியை இன்னும் பொறுக்க முடியல. வாடாங்க. டீ குடிக்கிறீங்களா? டீ குடிக்க நான் வந்தனா. அவ்வளவுதான். அந்த டீ குடுறா. குடிக்கதான் நான் சொன்னேன். குடிக்கணும்ல. குடிக்க அதுக்கடி பாயாக்க முடியாது. ஏன்டா அப்பனா சப்போர்ட்டுக்கு ஆள் குடிக்கிறியா? அது மனுஷிக்காக சொல்றா. அத்தடா பெத்த தாய்டா. பெத்த தாய் நல்ல உள்ள படிச்சீங்க 2 ஒண்ணு நிக்குது இந்த உலகம். இன்னைக்கு இதுதான் எத்தனை கம்ப்யூட்டர் லேப்டாப் நாகரிகாலம் ஆனாலும் என்ன எத்தனையோ விதவிதமா மாறினாலும், அதாவது ஒரு கண்ணுக்குட்டி, அதாவது ஒரு கண்ணுக்குட்டி கட்டி போட்டு மாட்டடிச்சா கண்ணுக்குட்டி கத்தும் எப்படி, அது மாதிரி அது மனுஷிக்காக சொல்லுது. விடு. ஏண்டா நான் சொன்னா பேச தீ குடியாயா. இதெல்லாம் நான் பிறந்த நேரம். அடுத்த ஜென்மத்துல பிறந்தா ஏதோ நல்ல வாழ்க்கை வாழலாம். ஆமா நல்ல வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா அமையும். ஆமாங்க. என்னிடத்தில் வெட்டி வார்த்தை கொட்டி இழக்க வேண்டாம். நேரக்காலம் மிகவும் தாமதம். நாட்டுக்கு நாடு. நீ சத்தாச்சு கூட டீ குடி. என்னங்க இனிமேட்டு அடி வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேங்க. சரி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. பேரு புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பேர் என்ன? சாமி இப்ப எத்தனை மணிக்கு டெம்போ வந்துச்சு வீட்டுக்கு? வீட்டுக்கெல்லாம் கோயிலுக்கு கோயிலுக்கா? 8 மணிக்கு வந்துச்சு. 8 மணிக்கு வந்துருச்சு. 8 மணிக்கு வந்து பெருமாள் கவுண்டர் ஐயா வீட்டுல 8 சாப்பிட்டோம். ஆமா ஆமா. இப்ப 4வது சாடிட்டு இருக்குது. வர்றவங்க எல்லாம் இது என்ன ஊரு, யார் கூத்து விட்டாங்க, என்ன சாமி அப்படின்னு என்னைய கேக்குறீங்களா? ஆமா ஆமா. நீங்களும் என்ன நல்லதா பேச நான் நினைச்சேன். வாடா வாடாங்க. இங்க வா சொல்றவா. ஒரு அடிக்கு என்ன தோட்டம் வச்சுக்கலாம் பாரு. நல்லா கேளுங்க. 4 பேர் கேட்டா தான் நான் முடிஞ்சாங்க. அடிக்கிறது அது முட்டி மேல. ஐயா உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியாது. இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்கன்னு இப்படிதான் நான் இவங்க ஏமாத்த முடியும். என்னடா பண்ற? மருந்து போடுவாரு. ஓ வலிக்குதுன்னு தேப்பானாட்டு இருக்குது. அடி அடி அதுக்கு மேல இது ஒண்ணும் பண்ணாது. இல்ல அதுக்கு மேல இந்த பெட்ஷீட் வேற. எரும மாட்டை ஒரு அடி அடிச்சா கூட அந்த எரும மாடு ஓடி போயிடும். இவன் 1000 அடி அடிச்சாலும் ஓட மாட்டான். சரி இந்த பொன்னாட்டின் பேர் என்ன? ஐயா ஊர் பேரை ஒன்னா பிரிச்சு சொல்லுவாட்டாங்க. இது 12 கிராமம் இருக்குது. அதனால அதாவது சாமி தூக்குற கொத்தாளிகள், கொத்துக்காரர் அனைவரும் சேர்ந்து கொத்தாளிகள் இன்று தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நீங்க நாடகம் அரங்கேற்றம் செய்து கொடுத்துருக்காங்க. ஆமா அதுக்கு கரியகாளியம்மனுக்காக தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்ம தெருக்கூத்து நாடகத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கும் ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வைத்துள்ள நாடகம் சண்டை. செம்பவோட ஒரு புராணத்திலே ஒரு பாகமாக வழங்கக்கூடிய சேமன் சண்டை, சேமன் ஆர்ப்பாட்டம், பாண்டியா திண்டாட்டம், கருத்தாவளியான் மனவாட்டம். இந்த நாடகத்திலே நான் யார், எனது பேர் என்ன, நான் எதுக்கெல்லாம் வந்தேன்
என்னோட பேரு சின்ன சிறு பாலகன். மன்னாதி மன்னர்கள் போற்றிடும், தேவாதி தேவர்கள் போற்றிடும். என்னுடைய பெயரோ உனக்கு தெரியுமா? என்ன வழக்கங்க? எனக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா? பாலன்னு சொல்றீங்க, என்ன வயசுன்னு சொன்னா தானே தெரியும். எனக்கு 5 சிறு வயது, அறியாத பருவம். கொஞ்சம் சிறு வயது, குழந்தை பருவம். என்னுடைய பெயரோ அரச கொண்ட ராம. 5 வயசு. ஆமா, நான் திண்ணையை பிடிச்சி நடக்கக்குள்ள சுண்ணி பிடிச்சி நடந்த பையன். நான் திண்ணையை பிடிச்சி அப்படி நடந்து போனேன். ஒரு நாடி என் டாயர் துணி பிடிச்சி அப்படி மொல்ல மொல்ல நடந்து துணி. ஆமா, சின்ன பையன். அப்படி சொல்லு. 5 வயசு பாலை. உன்னை பெற்ற தாய் தந்து யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடிகள். உன்னை பெற்றாலே ஒரு தாய் புண்ணு புண்ணியவதி. அம்மா வாயா. ஏய் ஆற கேக்குறா. வாயா அம்மா. ஆற வாயா அம்மா. வாயா ஆற கேக்குறா. என்ன வாயா அம்மா மாரி. எங்க படிக்கிறா? நான் வாயா அம்மாங்கற. நான் உன்னை சண்டைக்கு வந்தேன். பார்த்தல அதே பேச்சு வரதுல வாயா அம்மாங்கற. உன்னை பெத்தது யார்? என்ன பெத்தது எங்க அம்மா. அம்மால பெத்தது ஆயா. உன்னை பெத்தது அம்மா. அம்மால பெத்தது ஆயா. வாயா அம்மா ரெண்டு பேரும் நல்லாங்கறாங்களா? அருமையா இருக்கிறாங்க. ஒரு ஆளை காட்டு ஒரு ஆளோட செலுப்பு. ஆமா. ஏய் டேய் கொண்டு போடுடா டேய் கொல்லகாளி. கொன்னே போடுவேன். அம்மால ஆயால ரெண்டு பேரும் நல்லா இருக்கறாங்களா? அருமையா இருக்கிறாங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆஹா. கொரோனாடா ஞாவல. ஆமா வாயா.
பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லுங்க. என் தந்தை யாரோ கருத்தாவளையன், தாய் என் தாயாரோ பொம்மை கல்யாணி. பொம்மை கல்யாணி நட்டவனுக்கு எத்தனை பேர் பண்ணீங்க சாமி? நண்பா, கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்ணவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள், சேனைப்பால் உண்ணவர்கள். நாங்களோ சரியாக 2 ஆண் மக்கள் பிறந்தோம். யார் யாருங்க? முதலே பிறந்தது அரசு கொண்ட ராமன் நான். என்னுடைய வயது 5. என் தம்பி கடைசியா பிறந்தவன் கள்ளத்தூர் சேமன். தம்பி. உண்மைதான். சரிங்க. என் தம்பிக்கு எத்தனை வயசு கூட இல்ல. என் தம்பி இப்பதான் பிறந்து 7 நாள் தான் ஆகுது. 7 நாள் ஆகுது. ஆமா. சரிங்க. 7 நாள் குழந்தை. என்ன குழந்தை? சின்ன தம்பி. அதான் வீட்டுல இருக்கிறான். ஆமா. சின்ன 7 நாள் குழந்தை பிறகு என்ன தெரியும்? சொல்லுங்க. இருந்தாலும் நண்பா, நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு தெரியுமா? சொல்லுங்க. நண்பா, வாழ்ந்து வரும் எந்த ஏண்டா கோமலு உன்ன நம்பிதான்டா வைகாசி 30 கூத்து வாங்கி வச்சிருக்கேன். தூக்கு போட்டு சாவற தூக்கு போட்டு ஜாத்துக்க போடுறேன். சாவாதரம் இருடா. இது எதுக்கு போடுறேன், என்னத்துக்கு போடுறேன் அப்புறம் பாத்துக்கலாம். நிறுத்த செத்து போயிரு போறான். அப்படியே போறேன்னா நான் ஒன்றுமா போறேன். 6 லிட்டர் பால்ல கொண்டு மருந்து 100 கிராம் கலக்கி கொடுத்து செட்டோட தான் குடிச்சு போறேன். நான் ஒண்டி போய் மேல என்ன பண்ணிட்டோம். பெரிய பெரிய மகான்லாம் போயிருக்கிறாங்க. குழலுக்கு பெட்ரோல் போய்க்கலாம், மத்தாளத்துக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நான் நாட்டை ஆண்டு வரவில்லை. நானோ சின்னஞ்சிறு பாலகன். என் தந்தையார் கருத்தாவளையன் தான் நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார். ஆனா அந்த நாட்டிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு செஞ்சி நாடு. செஞ்சி நகர் உண்மைதான். தாய் தந்தை உன்னை அழைத்திருக்கிறார்கள். என் தாய் தந்தை போலாம்.
அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிகரான தங்களுடைய தேவியாகப்பட்ட பொம்மை கல்யாணி நம்மளுடைய அருமை செல்வனாகப்பட்ட அருமராமனும் தங்கள் பாதாள கமலங்களை ஆதாரமாக அணிப்பணிந்திருக்கிறேன். எனக்கு பூர்ண நல்லாசி வழங்குங்க. வாழ்ந்திருப்பீர் வையாத்தில் கோடி காலம். நல்லா இருக்குமா? ஒரு வருஷம் ஆச்சுமா, ஒரு வருஷம் ஆகுது. குளத்தூருக்கு போய் ஒரு மூட்டை மிளகா வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி ஜோடி அமையறதுக்கு ரெண்டு குழந்தைக்கு எங்கம்மா பையன்? என்னுடைய மூத்த மகன் அவனா? இது என்ன குழந்தை? 7 நாள் குழந்தை. எப்படி குழந்தை? சின்ன குழந்தையாமா? அதியா அப்பா சாமி ஏட்ட காணாத கண்டனாய் கரியலும் கலையற அப்படி என் பையனை ஓடி பாக்குறேன். குழந்தைங்கன்னா எனக்கு உயிருமா. எப்படா கலரு? சூப்பர்மாங்க. என்னவா பண்றான்? கீழே போட்டுருவேன். ஏமா ஆமா சொல்றல 7 நாள் குழந்தை, அது எவ்வளவு பத்திரமா பாக்கணும். கழுத்து விட்டுறாதே உறவுந்து போயிரும். எவ்வளவு பத்திரமா பிடிக்கணும், எவ்வளவு பத்திரமா குழந்தை எடுக்கணும் எனக்கு தெரியுமா? எல்லாம் உனக்கு தெரியுது. ஏமா எங்க வீட்டு சுத்தி எத்தனை குழந்தைங்க நான் வளர்த்திருக்கிறேன். பத்திரம் பார்த்து. ஆமா சரி, அது போனாலும் போகட்டும். என் கணவருக்கு எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குழந்தை என்ன மாதிரி இருக்குதா அவராட்ட இருக்குதா? பார்த்து சொல்லுப்பா. எப்படி? அம்மா அருமையான குழந்தைம்மா. யாராட்ட இருக்குதுங்கறியா? அம்மா இந்த குழந்தை கண்ணு, காது, மூக்கு, வவுறு, கை விரல், கால் விரல் எல்லாம் என்னாட்ட வேகுதுமா. உனக்கான பிள்ளை ஆளுக்கார பையா. கீழே விட்டுனா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும். குழந்தைங்க பிடிச்சா கடமைக்கு பிள்ளை பத்து காண்டா முருகன் பேர் வச்சுக்காதியா எங்களை சங்கடம் பண்றா. சாமி கழுவிட்டு கொடுமா. அது அழுக்கு நான் தடிச்சா எப்படி குழந்தை பால் கதக்கிட்டு வரும். சரி வேலை இருக்கு, நீ போங்க. என்னைக்கு பால் கொடுக்குமா? பசி பையன் பிஸ்கட் தரேன். அதனால சுவாமி பொம்மை கல்யாணி எங்கள் பாதாள கமலங்களை நாங்கள் ஆதாரமாக அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு நல்லாசி வழங்குங்க. வாழ்ந்திருப்பீர் வையவத்தில் கோடிகளை வாழ்வாய். தேவி பொம்மை கல்யாணி அறந்து கொண்டாமா கொண்டது உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? செஞ்சு நகரில் 2 குழந்தைகள் முன்ன பிறந்த அரசு கொண்ட ராமன், கடைச்சா பிறந்த கலந்து விட்டாமே 7 நாள் குழந்தை பிறந்து 7 நாள் ஆகிறது. ஆனால் எந்த வேலையும் இல்லாம இருக்கிறோம். குழந்தை போய் பீடி குடிக்க மாடா மடையா? மூட்டை பக்கம் விளக்கு மாதிரி அடிக்கிற கொட்டப்பல்லாம் நீ அலுவலக செய்யணும். இந்த காலையே வச்சு போடலாம். அதனால தேவி ஏதாவது வேலை இருந்தா போய் பார்த்து வரானே மனசுல உனக்கு எப்படி தோணுது? சுவாமி என் மனதிலும் அதே எண்ணங்கள் தான். ஏனென்றால் எனக்கு அதாவது குழந்தை பிறந்து 7 நாள் தினங்கள் ஆகிறது. 7 நாள் தினங்களாக என்னையும் மக்களையும் பார்த்து கொண்டு நீங்க எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம இருக்கிறீங்க. இப்படியே இருந்தா நம்ம மக்களை எப்படி காப்பது? நம்ம வயிறு வலிக்கும் வழிதா என்ன? அதனால மக்களை இருவரும் நான் பதனமான முறையில பார்த்துக் கொள்கிறேன். ஒரு நாடாக சென்று எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காதபடிக்கு பார்த்து வாருங்கள். அதுக்கு வரும் ஊதியத்தை வைத்து குழந்தையை வளர்த்து விடலாம். ஆகட்டும் தேவி, போயிட்டு வர. குழந்தை என்ன கையில வச்சிருப்பேன். இத்தனை மண்ணிலாடி போது ஒண்ணு கூட அடிக்கூடாது. குழந்தை தொட்டில போட சொன்னா அதான் போட்டேன். இருக்க மாட்டா பிள்ளை பத்து தங்கம் அதாவது தாய் இனி அரமனையில் இருங்க. நான் வேலை எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து வர்றேன். தாங்கள் வேலைக்கு சென்று வேலை பார்த்துட்டு வரும்போது எனக்கு மறக்காம சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வாப்பா. ஏங்க குழந்தை ஒரு நிமிடம் கூட பசி தாங்க மாட்டான். அதனால வரும்பொழுது ஏதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வர்றோமா? ஆகட்டும். சாப்பாடே தம்பா கொடுக்கு. சாப்பாடு ராமனுக்கு
கருத்தாவளையன் வேலை எங்கேயாவது கிடைக்காது என்று தேடி வந்து கொண்டிருக்கிறான். பார்க்கலாம். பாண்டிய மண்ணை இந்த ரீதத்தை எழுதி கொடுத்து உலக 56 நாட்டுக்கு போனார். இந்த உலக 55 நாட்டுக்கு போனேன். இந்த ரீதத்தை வாங்கி படிக்கிறாங்க. யாரும் வேலைக்கு வரத சொல்லல. இதோ கரிசாக்கு வந்துக்கிற கெஞ்சி நகருக்கு போய் பார்ப்போம். யாரப்பா நீ? நான் ஒரு காவலாளிங்க. மதுராபுரியிலிருந்து வரேன். தென் மதுராபுரியிலிருந்து வருகிறார். மதுரையிலிருந்து வரேங்க. அப்படியா? ஆமா சாமி. இது என்ன கையில் வைத்திருக்கிற? இதோ எங்க பாண்டிய மன்னன் ஒரு லிகிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார். ஓ, பாண்டிய மன்னன் நிருபம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆமா சாமி. சரி, கொண்டா வாசித்து பார்க்கலாம். நீங்க படிச்சு பாக்குறீங்களா? ஆமா. இந்தாங்க. இந்த சாமி. பாபா, தன் மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் எழுதிய நிருபம். அதாவது எத்தனையோ மந்திரிமார்கள் எல்லாம் என்னிடத்துல சேவை வேலை செய்து கொண்டு மந்திரி வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். மந்திரியா இருந்து வரலாம் ஆண்டு மணிக்கிட்டாங்க. சிப்பாயா இருந்து வரலாம் செத்து மணிக்கிட்டாங்க. இப்போ எனக்கு தகுந்த புத்தி மந்திரி வேணும். தகுந்த மந்திரி இருந்தால் இந்த நிருபத்தை வாசித்து பார்த்து எங்க இருந்தாலும் வரலாம். இப்படிக்கு பாண்டிய மன்னன் எழுதிய நிருபம். சபா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல் வந்து விட்டாய். நானும் வேலையை தேடி கொண்டு அழைந்து கொண்டு இருந்தேன் நண்பா. நீ கொண்டு வந்து விட்டல்ல, ஆகட்டும். இந்த நிருபத்தை வாசித்து பார்த்து விட்டு உன் மகாராஜனை மன்னனை அழைத்து வா, பார்க்கலாம். உடனே போய் வேலை தேடி போனோம்ல. நானும் வேலைக்கு தானே வந்துருக்கிறேன். நானே பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உட்காரத்துக்கு பழமொழி சரியா போச்சுப்பாங்க. சரி, அது போல நானும் யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க சொல்லி நாலு நாடா சோறு தண்ணி இல்லாம பசி பட்டினிமா அழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதை படிச்சு நீங்க வேலைக்கு வரீங்களா? அப்படின்னா எங்க நாட்டு கூட்டிட்டு வரேன். முதல்ல மகாராஜா தெரிவிக்கலாம். சாமி, நான் காவலாளி வந்திருக்கிறேங்க. அப்படியா? உண்மை சாமி. சரி, அந்த லிகிதத்தை படித்து பார்த்துட்டு உன்னிடம் நீ சொல்ற வேலை செய்யணும்னு ஒரு வந்திருக்கிறார். மந்திரி வந்திருக்கிறாரா? யாரு என்ன நீங்க விசாரிச்சு வேலை கொடுக்கறது கொடுக்காது உங்க விருப்பம். இதோ கூட்டம் வச்சு கூட்டு வந்துட்டேன். வாங்க. அப்படி ஆகட்டும். இவர்தானா? மன்னா, சரி, நிருபம் அனுப்பினீர்கள், வாசித்து பார்த்தேன். நானும் வேலையை தேடி கொண்டுதான் 56 நாடு சுத்தி வந்திருக்கிறேன். நிருபம் வந்த உடனே படித்து பார்த்தேன். நான் வந்திருக்கிறேன் அரசு. அப்படி ஆகட்டும். உன் பேர் என்ன? என் பேரா கருத்தாவளையம் அண்ணா. நாடு செஞ்சி நகர், செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை ஆளுகின்ற கருத்தாவளையன். ஆமா. கருத்தாவளையா? 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன். சரி. 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன். இந்த பாண்டிய மன்னகிட்ட வேலை செய்வது சதுவ சாதாரணம் அல்ல. நல்ல கல்வி ஆற்றல் கல்வி ஆற்றல் படைத்தவன் மட்டும்தான் சரி என்கிட்ட வேலை செய்ய முடியும். அப்படி என்றால் செஞ்சிக்கோட்டை ஆளுகின்ற கருத்தாவளையன். சரி, உண்மைதான். முதலே உன் அறிவை நான் சோதிப்பேன். அப்படியா? ஆமா. என் அறிவை சோதிக்கிறீர்களா? உன்னுடைய அறிவை சோதித்த பிறகுதான் இந்த மந்திரி எனக்கு தகுதியான மந்திரி என்று நான் அறிந்து கொள்வேன். அப்படியா? சரி, என்ன? அதனால நான் கேள்வி கேட்பது நீ பதில் சொல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. நீ என்ன கேள்வி கேட்கிறாய் மன்னா? அப்படியா? முதல்ல 3 கேள்வியை கேட்பேன். அதுக்கு நீ சரியான பதில் உரைக்க வேண்டும். அப்படி பதில் உரைத்து விட்டால் நீ எனக்கு ஏற்ற புத்தியுள்ள மந்திரி. இல்லை என்றால் இங்கே வேலை செய்ய முடியாது. சரி, என்ன கேள்வி? என்ன கேள்வி? விரியாமல் விரிந்தது என்ன? விரியாமல் இருப்பது என்னன்னு கேட்கிறார். விரியாமல்
விரிந்தவன் யார்? அது யார் தெரியுமா? அதுதான் சுருண்டும் சுருளாம இருப்பது அரசு. விரியாமல் விரிந்தவன் யார் என்று கேட்டேன். அவன் சொல்லாமல் சுருண்டவன் என்று சொன்னாய். அதுக்கு அர்த்தம்? அது வாழை இலை அரசு, வாழை இலை மன்னன். சரி, இரண்டாவது கேள்வி. என்ன கேள்வி? புண்ணில்லாத புழுத்தவன் யார்? புண்ணில்லாத புலத்தவன் யார் என்று கேட்டேன். அதுதான் பூவில்லாத காய்த்தது மன்னா. நான் கேட்ட கேள்வி புண்ணில்லாத புழுத்தவன் யார் என்று கேட்டேன். அவன் பூவில்லாத காய்த்தவன் என்று நீ பதில் அளித்தாய். அதுக்கு அர்த்தம்? அது அத்தி பழம் மன்னா, அத்தி பழம். இரண்டாவது கேள்வி வெற்றி. மூன்றாவது கேள்வி என்ன? பால் இல்லாதவன் வளர்ந்தவன் யார்? அவன் நோய் இல்லாத தேய்ந்தவர். அதுக்கு அர்த்தம்? இரவலே ஒளி தரக்கூடிய சந்திர பகவான் அரசு. நான் கேட்ட கேள்விக்கு சரியான 3 பதிலை நீ சொல்கிறாய். சரி, இன்னும் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு சரியான பதில் அளித்தால் நீ சரியான புத்தியுள்ள மந்திரி. அப்படியா? சரி, கேளுங்கவலையா? கேளுங்கள். முதல் கேள்வி. ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்ன? உலகம். 2 2 கண்கள். 3 மும்மூர்த்தி தவகள். 4 திசைகள். 5 பஞ்சபூதங்கள். 6 சுப்பிரமணிக்கு 6 முகம். 7 சப்த கணிகள். 8 திட்டுகள். 9 நவகிரகங்கள். 10 தன்னிலங்கி ஆளாக்கூடிய ராமேஸ்வரனுக்கு சிரம 10. பகவானுடைய அவதாரங்கள் 10. கர்த்தவளையா, நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் உரைத்து விட்டாய். நீதான் எனக்கு உள்ள புத்தியுள்ள மந்திரி. அப்படி என்றால் சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படியா? அரசே, அனாபதி ஏறு ஓட்ட தெரியாது, ஏற்றம் வைக்க தெரியாது, நீர் பாய்க்க தெரியாது, களை எடுக்க தெரியாது, கதிர் அறுக்க தெரியாது, விவசாய தொழில் எதுவும் தெரியாத மன்னா. நான் காணாத செல்வேன், வேட்டையாடுவேன். கரடி, புலி, சிங்கம், காட்டானை இப்படி சொல்லக்கூடிய வனவிலங்குகளை வேட்டையாடுவதிலே நான் வல்லவன். சிங்கக்குட்டி சிப்பாய், ஒரு யானையை ஒரே கையில் அடிக்கூடிய சிங்கக்குட்டி சிப்பாய் மன்னா. சிங்கக்குட்டி ஏறு ஓட்ட தெரியாது, பாரு பிடிக்க தெரியாது, பயிர் நட தெரியாது. அதனால நான் ஆரண்டி கானக சென்று வேட்டையாடுவதும் உண்மைதான். சிங்கக்குட்டை சிப்பாய் என்று சொல்கிறார். சரி, அடுத்தவளையா, நீ சம்பளம் எவ்வளவு கேட்பா? சம்பளம் எவ்வளவு கேட்க? கத்திக்காயிரம். கத்திக்காயிரம். ஆமா. ஈட்டுக்காயிரம். ஈட்டுக்காயிரம். வில்லுக்காயிரம். வில்லுக்காயிரம். அம்புக்காயிரம். அம்புக்காயிரம். கோடாலிக்காயிரம். கோடாலிக்காயிரம். என் தொடைக்காயிரம். தொடைக்காயிரம். நான் கட்டிய மனைவிக்காயிரம். 1000 ஆக மொத்தம் 32,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா முன்னிடத்தில் வேலைக்கு சேர்வேன். ஆமா. கத்திக்காயிரம், கடாரிக்காயிரம், ஈட்டிக்காயிரம், தொடைக்காயிரம், கட்டிய மனைவிக்காயிரம், ஆக மொத்தம் 32,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா முன்னிடத்தில் வேலைக்கு செல்கிறேன் அரசே, வேலைக்கு செல்கிறேன். சாபாஸ். கருத்த வழியா, நீ கேட்ட சம்பளத்தை நான் தருகிறேன். என்ன வேலை தெரியுமா? என்கிட்ட அந்தி கேளு, பிந்தி கேளு, ஆக மொத்தம் 14 வேட்டையாடணும். அதுதான் உன்னுடைய வேலை. அப்படியா? அதனால நான் கேட்ட சம்பளத்தை உனக்கு நான் தருகிறேன். அப்படி ஒருவேளை நான் கேட்ட வேட்டையை நீ ஆடலனா நீ உனக்கு கொடுக்கிற சம்பளத்தை நான் பிடித்திருவேன். அப்படி அரசு? சரியாக அந்த 7 வேட்டை, பிந்து 7 வேட்டை, காலை 7 வேட்டை, மாலையில 7 வேட்டை சரியா கொண்டு வரணும். சரியா கொண்டாடு. சரி மன்னா, நான் சிங்கக்குட்டி சிப்பாய் அல்லவா? கருத்தாவளையன் சிங்கக்குட்டி சிப்பாய் நான் கொண்டு வருகிறேன் அரசு. கருத்தாவளையா, கவனமா இருக்கணும். அந்த கேளு, பிந்தி கேளு, ஆக மொத்தம் 14 வேட்டையாடணும். அதுல ஒரு வேட்டை தவறான குணம் கடுமையான உனக்கு தண்டனை கிடைக்கும். சரி ஆகட்டும் அண்ணா. அதனால் இப்போது காலை வேட்டைக்கு சரி சென்று வருகிறேன். பட்டால் அழைத்துக் கொண்டு உனக்கு ஈட்டி கடை அம்புகளை ரொம்ப ஆயுதங்களை கொடுங்க. கொடுங்க நம்ம ஈட்டி